ஓம் சாந்தி. நாம் இரக்கமனமுடைய கல்யாணக்காரி ஆத்மா. நாம் ஏகாந்தவாசி ஆத்மா. நாம் பிரம்மாச்சாரியாக இருக்கும் ஆத்மா. நாம் தந்தைக்கு சமமாக இரக்க மனமுடையவராகவும் கல்யாணக்காரியாகவும் ஆகின்றோம். நாமும் முயற்சி செய்து பிறரையும் முயற்சி செய்ய வைக்கக்கூடிய புத்திசாலிகளாக இருக்கின்றோம். நாம் உயர்ந்த நடிப்பை நடிக்கிறோமா, சாதாரண நடிப்பை நடிக்கின்றோமா, அல்லது கீழான நடிப்பை நடிக்கிறோமா என்பதை படிப்பின் மூலம் சோதிக்கின்றோம். பிறரையும் உத்தமமாக மாற்றவும் சேவையின் மூலமாக பிராமணர்களை முன்னேற்றமடைய வைக்கக்கூடிய நம்முடைய நடிப்பே அனைவரையும் விட உயர்ந்ததாகும். பழைய செருப்பை கழற்றி புதிய செருப்பை அடைவதே நம்முடைய முயற்சியாகும். ஆத்மா தூய்மையாகும் போது புதிய தூய்மையான செருப்பு கிடைக்கின்றது. நாம் இரண்டு விதமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பக்கம் நினைவு யாத்திரையினால், மற்றொரு பக்கம் 84 பிறவி சக்கரத்தின் ஞானத்தை நினைவு செய்து சம்பாதிக்கின்றோம். நம்முடைய இந்த நினைவு யாத்திரையின் வருமானம் மிகப்பெரியது. ஆயுளும் அதிகரிக்கின்றது. நாம் தூய்மையாகவும் மாறுகின்றோம். மேலும் அனைத்து துக்கத்திலிருந்தும் விடுபடுகின்றோம். நமக்கு ஈஸ்வரனுடைய வழி கிடைக்கின்றது. இப்போது நாம் ஸ்ரீமத்படி நடக்கின்றோம். அவருடைய சக்தியினால் சதோப்பிரதானமாகிக் கொண்டிருக்கின்றோம். இப்போது நாம் ஞான சூரிய வம்சத்தினர். இப்போது நாம் புத்திசாலியாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். தைரியமுடைய குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி கிடைக்கின்றது. நாம் நம்முடைய பிராமண தர்மம் மற்றும் தெய்வீக தர்மத்தை முன்னேற்றமடைய செய்கின்றோம். நாம் நன்றாக தாரணை செய்யும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு நன்றாக புரிய வைக்க முடியும். நாம் தந்தையை அறிந்து கொள்வதால் எல்லையற்ற அதிபதியாக ஆகிவிடுகின்றோம். எவ்வளவு இப்போது முயற்சி செய்து பதவி அடைகின்றோமோ அதுவே கல்ப கல்பத்திற்கும் கிடைக்கின்றது. ஆத்மா தூய்மையாவதால் 5 தத்துவங்கள் கூட புதியதாக மாறுகின்றது. ஆத்மா சதோப்பிரதானமாகும் போது சரீரமும்
சதோ பிரதானமாக கிடைக்கின்றது. தூய்மையாகுங்கள் என்பதே எல்லையற்ற தந்தையின் கட்டளையாகும். காமம் மிகப்பெரிய எதிரி. அதை வெற்றியடைந்து உலகத்தை வென்றவர் ஆகின்றோம். நமக்கு அப்பா, ஆசிரியர், குரு ஒருவரே. ஈஸ்வர் தானே வந்து ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இது வெற்றி தோல்வியின் விளையாட்டாகும். தந்தைதான் வந்து நம்மை பிராமணனிலிருந்து தேவதையாக மாற்றுகின்றார். இப்போது நாம் தான் ஞான சூரிய வம்சத்தினர், பிறகு விஷ்ணு வம்சத்தினராக மாறுகின்றோம். நாம் மிகவும் பழைய பிரியதர்ஷினிகளாகவும் அனைத்து மணப்பெண்களுக்கும் ஒரே ஒரு மணவாளன்தான். இங்கு ஒரே ஒரு பிரியதர்ஷன் மட்டுமே இருக்கின்றார். யார் எவ்வளவு நினைவு செய்கிறார்களோ, நன்றாக சேவை செய்கிறார்களோ, அவர்களுக்கு தாரணையும் ஆகின்றது. ஞானத்தினால் வருமானம் இருக்கின்றது. நினைவினால் அனைத்து சக்திகளும் கிடைக்கின்றது. நாம் இப்போது சிவ தந்தையுடைய சேனையாக இருக்கின்றோம். நாம் குரங்கிலிருந்து கோவிலில் அமரும் அளவிற்கு தகுதியடைந்து கொண்டிருக்கின்றோம். ஏகாந்தவாசியாவது என்றால் ஏதாவது ஒரு சக்திசாலி ஸ்திதியில் நிலைத்திருப்பதாகும். நாம் விரும்பும் பொழுது விதை ரூப ஸ்திதியில் நிலைத்து விடுகின்றோம். நாம் விரும்பும் பொழுது ஒளி மற்றும் சக்தி ஸ்திதியில் நிலைத்திருந்து உலகத்திற்கு ஒளி மற்றும் சக்தியை கொடுக்கின்றோம். நாம் விரும்பும் பொழுது பரிஸ்தா ஸ்திதி மூலம் பிறருக்கும் அவ்யக்த ஸ்திதியின் அனுபவத்தை செய்விக்கின்றோம். ஒரு நொடி அல்லது ஒரு நிமிடமாவது ஒருவேளை இந்த ஸ்திதியில் ஒருமுகமாகி நிலைத்திருந்து சுயத்திற்கும் மற்றும் பிற ஆத்மாக்களுக்கும் மிகுந்த லாபத்தை நாம் ஏற்படுத்துகின்றோம். ஞானம் மற்றும் யோகத்தால் நம்முடைய புத்தியை சுத்திகரித்துக் கொள்கின்றோம். தந்தையை மறக்காமலும் தவறு செய்யாமலும் இருக்கின்றோம். நாம் பிரியதர்ஷினியாகி பிரியதர்ஷனை நினைவு செய்கின்றோம். தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்கின்றோம். நாம் உயர்ந்த பதவி அடைவதற்காக முயற்சி செய்கின்றோம். முயற்சியில் ஒருபோதும்
மனச்சோர்வு அடையாமல் இருக்கின்றோம். ஒரு நிமிடத்தில் ஒருமுகப்பட்ட துதியின் மூலம் சக்திசாலியாக அனுபவம் செய்விக்கக்கூடிய ஏகாந்தவாசி ஆத்மா நான். ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வார்த்தையில் தூய்மையினுடைய அதிர்வலைகளை நிறைத்திருந்து பிரம்மாச்சாரியாக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.